அண்ணாமலை நேற்றுக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட், அவர் சொல்லி இருக்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாக்குறப்போ திடீர்னு இது தமிழ்நாட்டுக்கான ஆம் ஆத்மி போல எனக்கு தோன்றுகிறது. இப்ப படிச்சவங்க அத்தனை பேர் வரணும், டெக்னோகிராட்ஸ் உள்ள வரணும், அது இதுன்னு சொல்லியிருக்க. இது எல்லாமே கேஜ்ரிவால் ஆம் ஆத்மி ஆரம்பிச்சப்ப நடந்தது. கேஜ்ரிவால் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே இந்தியா எகென்ஸ்ட் கரப்ஷன் என்ஜிஓ வச்சுட்டு இருந்தார். அந்த என்ஜிஓ தான் ஆம் ஆத்மி கட்சியாக மாறியது. அப்போ அவர் ஏதோ பெருசா சாதிச்சிருவார் நினைச்சிட்டு கேஜ்ரிவால் பின்னால ஃபாரின்ல இருந்து எல்லாம் படிச்சவங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க, டெக்னிக்கல் பீப்புள் எல்லாம் வந்திருந்தாங்க, ஐஐடிஎன்ஸ் எல்லாம் செஞ்சாங்க. எவ்வளவு நடந்தது. ஏன் இப்ப கூட இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்க அபிஜித் திப்கே, அவர் இதுக்கு முன்னால ஆம் ஆத்மிக்காக வேலை பார்த்தவர். அவர் தான் இப்போ அந்த கட்சியை ஆரம்பிச்சு. அண்ணாமலை சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேத்திக்கு ஸ்பீச் இதுல எல்லாம் பாக்குறப்போ ஒரு ஆம் ஆத்மி வாடை ஒண்ணு அடிக்கிறது. என்ன கேஜ்ரிவாலுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வித்தியாசம்னா, கேஜ்ரிவால் என்ஜிஓல இருந்து பாலிடிக்ஸுக்கு வந்திருக்கிறார். ஆனா அண்ணாமலை பாலிடிக்ஸ்ல இருக்கிறப்பவே ரொம்ப ஆரம்பத்திலேயே ஒரு என்ஜிஓ தொடங்கி வச்சுட்டு அப்புறம் இப்ப திரும்ப என்ஜிஓ வழியா இன்னொரு பாலிடிக்ஸ தொடங்குகிறார். ஆனே ரொம்ப முன்னால யோசிச்சது உண்டு. இவர் பார்ட்டி பாலிடிக்ஸ்ல இருக்காரு, இவர் எதுக்கு வி த லீடர்ஸ் ஏதோ ஒரு என்ஜிஓ எல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு. இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பாக்குறப்போ எதற்காக 2020 அப்படி ஒரு என்ஜிஓ தொடங்கினார் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் புரிகிறது. அப்படின்னா அண்ணாமலைட்ட ஒரு திட்டமிடல் இருக்குன்னு புரியுது.